வாசகிக்கு வள்ளுவரும் கஸ்தூரிக்கு காந்திஜியும் பாசமோடு பூட்டியது எந்த கயிறு? எங்க பாட்டியோட பாட்டி வந்து தந்த கயிறு. ஹரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன்னு நிக்கையிலே அடையாளம் காட்டியது எந்த கயிறு? ஹரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன்னு நிக்கையிலே அடையாளம் காட்டியது எந்த கயிறு? இது அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு. ஆமா சார், அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு தான். எப்போ? அந்த காலத்துல பெண்கள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருந்தாங்க. அப்ப அடகு வைக்க முடியாத சொந்த கயிறா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருக்காங்க? ஏதோ ஒரு சிலர். மற்ற பேர் எல்லாமே தங்க செயின்ல எடுத்து தாலியை போட்டுக்கிறாங்க. எங்க இருக்கு தாலியோட மகிமை? அதனாலதாங்க சொல்றேன், இன்னைக்கு நம்ம இழந்துகிட்டு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கலாச்சார பண்பாடு சிறப்புகள்னு. இன்றும் வசதி இல்லாமல் மஞ்சள் கயிறை நெஞ்சத்திலே சுமந்து கொண்டு கயிற்றை மட்டுமல்ல தன்னுடைய கணவனின் உணர்வையும் நெஞ்சத்திலே சுமக்கக்கூடிய நல்ல பெண்களும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எம் குலத்து பெண்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் அவர்கள் மஞ்சள் அரைத்து குளிக்கின்ற காரணத்தால் தான் நெற்றியிலே 4 அளவுக்கு 8 அளவுக்கு 1 ரூபாய் அளவுக்கு நாணயத்தோடு வாழ்கின்ற காரணத்தால் தான் நாணயம் போல் நெற்றியிலே குங்குமத்தை வைக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது தாயே.